ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன விளாக்னு பார்க்கலாங்களா? அவசரமாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முட்டை குழம்பு வைக்கணும், சாப்பாடு வைக்கணும். இதுதாங்க என்னோடய ஒர்க். இன்றைக்கி கிச்சன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். டைம் எழுந்திரிச்சு பார்த்தா ஐயோ 3:50. இன்னும் அரை மணி நேரம், இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ஹஸ்பண்டும் குழந்தையும் வந்துடுவாங்க. எப்படி சாப்பாடு செய்கிறது, குழம்பு செய்கிறதுன்னு அவசரமாக சமைச்சிட்ருக்கேன். அதுலேயே ஒரு சின்ன வீடியோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிடலாமா? வாங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சிடலாமா? அரைச்சி ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரேவியாக இருக்கும். அதனால் அப்புறம் பூண்டு நான் நசுக்கி போடுவேன், அது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நசுக்கி போட்டுக்குவேன். வாங்க குயிக்காக சமைச்சிடலாம். வெல்கம் டு பார்த்தி அம்மா அஃபிஷியல். அதுக்குள்ளே தாளிப்பத்தை வச்சுட்டலாம். சாப்பாடு அங்கே வந்துட்டுருக்கு. கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இப்படி பொன்னிறமாக வணங்கின உடனே தக்காளி போட்டுறாதீங்க. மசாலா கொட்டிக்கோங்க. நான் சக்தி மசாலாவோட முட்டை மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சம், லைட்டாக மல்லித்தூள், லைட்டாக, நிறைய போட்டுற வேணாம். லைட்டாக மிளகாத்தூள், இதை போட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகும்போது கருவேப்பிலை நல்லா அதில் பொரிஞ்ச உடனே தக்காளி. இவ்வளோதான், சிம்பிளாக தான். சும்மா தக்காளி தொக்கில் முட்டை உடச்சி ஊற்றியும் முட்டை வேக வச்சும் போடுறது தான் இதில், ஒன்றும் இல்லை. இப்போ இதை நல்லா வேகணும். அங்கே வேறு சாப்பாடு வெந்துட்டுருக்கு, முடிய போகுது. உப்பு லைட்டாக போட்டேன், மஞ்சத்தூள் மட்டும் போட மறந்துட்டேன். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டாச்சு. தக்காளி அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை அப்படி கொஞ்சம் தண்ணி கலந்து லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். கொதிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டால் போதும். நல்லா இதாகட்டும், டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் வேகட்டும். முட்டை வேக வச்சதை உரிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா நாலா பக்கமும் இப்படி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எசன்ஸ் எல்லாம் உள்ளே போகும். நல்லா சுண்டிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு உடச்சி ஊற்றினா தான் குழம்பு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றியாச்சு. இதில் லைட்டாக உப்பும்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்காக தான் லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். உடச்சி ஊற்றுனதில் பெப்பர் எப்பயுமே போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மசாலாவையும் போடலான்ட்டு போட்டிருக்கேன். லைட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஆம்லேட் வந்துட்டு ஆஃப் ஆயில் வந்துட்டு பாதி வேக்காடாக வெந்திருக்கணும். கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சுன்னா விளம்பும். இது வந்து ஆஃப் ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக தான் வேகணும். நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டிருச்சு. பார்த்தி இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.